Hey guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் இந்த vlog செய்யறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேக்கப் பண்ண ரொம்ப பிடிக்கும். மேக்கப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. எனக்கு ஏதாச்சும் என்ன பண்றதே தெரியல அப்படின்னா, ஓகே நம்ம நியூவா இன்னைக்கு ஒரு மேக்கப் லுக் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்துட்டு மேக்கப் செய்வேன். ஸோ why not நம்ம இதைவே ஒரு கான்டென்ட்டா செய்யக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணி தான் இன்னைக்கு இந்த ஒரு vlog கான்டென்ட்டா எடுக்கலான்னு இருக்கிறேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு குயிக்கா போறதா இருந்தேன்னா என்ன மாதிரி மேக்கப் பண்ணுவேன்றது தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் காட்ட போறேன். செம்ம ஈஸியா இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் எப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னாலே மொதல் விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, லிப் பாம் போடுவேங்க. லிப் பாம் நான் பாய்க்கிறது நிவியாவோட லிப் பாம். என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். என்ன போடுறனோ இல்லையோ லிப் பாம் இஸ் அ மஸ்ட். ஸோ நான் லிப் பாம் முதல்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் லிப்ஸில் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு லிப் பாம் போடணும் அப்படின்னா, நம்ம லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். லிப் பாம் போடலைன்னா நம்ம லிப்ஸ் எப்படின்னா இன்னும் ட்ரையாக இருக்கும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறப்போ. செகண்ட் திங் இப்போ எல்லா லிப்ஸ்டிக் மேட் ஃபினிஷ்ட் வந்துருச்சு. மேட் லிப்ஸ்டிக் போட்ட உடனே லிப் ப்ரூஃபா கிஸ் ப்ரூஃபா என்னமோ ஒன்றுங்க, ஒட்டாது. ஓகேவா? ஆனால் அது ஒட்டக்கூடாதுன்னா அது எவ்வளோ அப்படி காஞ்சி போய் இருக்கணும். ஆல்ரெடி லிப்ஸ் காஞ்சி போச்சு, இதுல இன்னும் காஞ்சி போனுச்சுன்னா உங்க லிப்ஸ் ரொம்ப புண்ணுலாம் வர ஆரம்பிச்சு ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஆயிருங்க. அதனால லிப் பாம் இஸ் அ மஸ்ட். ஓகே, அடுத்ததா நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட அடுத்த ஸ்டெப். அதாவது ஃபேஸ்க்கு ப்ரெப் பண்ணிக்கிறது. ஃபேஸுக்கு நீங்க என்ன மேக்கப் ப்ராடக்ட், பியூட்டி ப்ராடக்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னுக்கு உங்களுடைய ஃபேஸ்க்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே பேசுறேன், ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னொரு பாத்தை வாங்க வேண்டிய டைம் வந்துடுச்சு எனக்கு. ஓகே, ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸில். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டோம். நான் யூஸ்வலி ஃபேஸை டோனர் வச்சு ஃபேஸ் நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோனர் வச்சு ஃபேஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மாய்ஸ்சரைசர் போடுவேன். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்குது, சொல்லித்தரேன். நான் ஏன் டோனர் போடுறதுலாம் காட்டலைன்னா ரொம்ப வீடியோ லெங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் சீரம் போடுறது நான் ஏன் காட்டலைன்னா என்னோட சீரம் காணா போச்சு, எங்கே வச்சேன்னே தெரியல. அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். இதுதான் இது. இதை நான் டிக்டாக் ஷாப்பில் வாங்கினேன். இது ஹைட்ரேட்டட் ஸ்ப்ரே அப்படின்னு இருக்கும், ஃபேஷியல் மிஸ்ட்னு சொல்லி. ஸோ இதை நான் ஃபேஸில் அடிச்சுக்கிறேன். என்னோட ஃபேஸ் நீங்கள் இப்போயே பார்த்தா தெரியும், ஆல்மோஸ்ட் க்ளோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எப்பவுமே என்னோட ஃபேஸ் மிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுவேன். இப்போ நான் ப்ரைமர் போட போகிறேன். இந்த ப்ரைமர் தான் நான் இப்போ கரண்ட் டைமாக கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். இது என்னென்னா பார் ஸ்னிப்பர் மேக்கப் ப்ரைமர். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் ஷாப்பில் தான் வாங்கினேன். O2O அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், அந்த சம்திங் பிராண்டில் தான் நான் வாங்கினேன். சோஃபா வெரி குட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சீப் ப்ரைஸ் அண்ட் ஆல்சோ அது ஒர்க் பண்ணுறதும் எனக்கு என்னமோ ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் இட். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, எங்கெல்லாம் எனக்கு பார்ஸ் இருக்கிற மாதிரி தோணுதோ நான் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிப்பேன். யூஸ்வலி இந்த 2 பார்ட் அப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். என் கையை வச்சு தான் நான் பண்ணுறேன், நான் காட்டுறேன். ஓகே,
ஓகே, இந்த ஒன் சைட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். நம்ம அப்ளை பண்ண உடனே தெரியுதா? இதுக்கோ so much டிஃப்ரென்ஸ். நம்ம அப்ளை பண்ண உடனே தெரியுது, அவ்வளோ நல்லா இருக்கு. சீப் ப்ரைஸ்ல ஒரு குட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம்ல, அது இது. பிகாஸ் இப்போ உள்ள மோஸ்ட்லி மேக்கப் ப்ராடக்ட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் நம்ம அந்த எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வந்துட்டு சும்மா எங்க போனாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் நிறையவே ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். எப்படின்னா குட் பிராண்ட்ஸ், சீப் ப்ராடக்ட், சீப். இது எவ்வளோ? இது ஒரு 30 ringgit 25 ringgit சம்திங் லைக் தட். பட் இதே வந்துட்டு நான் ஒரு மேக்ல போயிட்டு ஒரு ப்ரைமர் வாங்கியிருந்தேன்னா ஒரு 200-300 வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு 200-300 ப்ராடக்டை நான் சும்மா ஒரு டெம்பிள் போகிறதுக்கு போட்டு போகணுமா? நோவே. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் ஆக்சுவலி பர்ஃப்யூம் கூட வச்சிருக்கேன். ஐ வில் ஷோ யூ சம்திங். ஓகே, இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம். ஓகேவா, இதெல்லாம் என்னோட எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம். ஆனால் இன்கேஸ் நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன், சும்மா கடைக்கு போகிறேன் அப்படின்னா நான் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது நான் எங்கே வாங்கினேன்? டிக்டாக் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஜஸ்ட் அபவுட் 30 ringgit சம்திங். அதான் ஸ்மெல் ஸோ குட். ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணிட்டோம், க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பாக நான் எதுக்கு போவேன்னா என்னோட ஐப்ரோ. எஸ், நான் எடுத்தோடனே ஐப்ரோ போயிடுவேன். பிகாஸ் ஐப்ரோ தான் நான் முதல்ல செய்வேன், அதுக்கப்புறம் தான் மற்ற திங்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஐப்ரோவுக்கு வந்துட்டு நான் எது யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர், இது ரொம்ப பழசாச்சு. எஸ் ஐ நோ, இது நான் மேப்ளினில் வாங்கினேன், ரொம்ப வருஷம் ஆச்சு யூஸ் பண்ணி. ஆனால் நான் ஒரு நியூ ப்ராடக்ட் கூட வாங்கினேன் என்னோட ஐப்ரோவுக்கு, ஷீனில் தான் வாங்கினேன். ஆனால் நான் இன்ன வரைக்கும் இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஐ டோன்ட் நோ வாய், நான் அதை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணலை. Because I feel very comfortable using this பழைய ப்ராடக்ட். ஸோ யா, ஃபீல் பண்ணுறதை நான் காட்டுறேன், எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு. சரி, நான் ரொம்ப அப்படியே திக்காலாம் வரைய மாட்டேன், சும்மா வரைஞ்சிப்பேன், அவ்வளோதான். என்னோட ஐப்ரோ ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது. ஆக்சுவலி நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் அழிச்சிக்கவுமே செஞ்சுப்பேன் ஐப்ரோ. ஸோ ஐப்ரோ வளரணுமா? யாருக்கெல்லாம் ஐப்ரோ வளராம இருக்கு? ஐ ஹேவ் மெனி டிப்ஸ் மேன். என்னோட ஐப்ரோ இன்னும் ரொம்ப பீஸாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட இந்த ஐப்ரோ ஜெல் இருக்குல்ல, இதில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் நான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஐ ஹேவ் சம் தமிழவங்களோட செய்யப்பட்ட எண்ணெய் இருக்குது. ஸோ அந்த எண்ணெயை நான் இதில் யூஸ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோ நான் டெய்லி அப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு அப்படி தான் எனக்கு ஐப்ரோ வந்துச்சு. எனக்கு ஆரம்பத்தில் என்னோட ஐப்ரோ வந்துட்டு அடர்த்தி கிடையாது. ஜஸ்ட் இப்போ தான் என்னோட ஐப்ரோ அடர்த்தியாக இருக்குது. இப்போ தான் கிடையாது, எனக்கு ஒரு 19 வயசுலேருந்து அடர்த்தியாக இருக்குது. ஸோ யூ சி, நான் அவ்வளோதான் பண்ணுவேன் என்னோட ஐப்ரோக்கு, அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். Wow, I have beautiful eyebrow. ஓகே, நான் இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஓகே, நம்ம இப்போ ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர். ஸோ நான் பாய்க்கிற கன்சீலர் வந்துட்டு இதுதான், செப்போரா பெஸ்ட் ஸ்கின் எவர். அந்த கன்சீலர் நான் டெய்லி கோ டு கோ மேக்கப்பில் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக பாய்க்கிற ஒரு விஷயம். நாட் டெய்லியா, எங்கேயாச்சும் நான் லைக் டெம்பிள் ஒரு மாலுக்கு போகிறப்போ நான் கோ டு கோவில் வந்து டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் நான் பாய்க்கணும், கன்சீலர் நான் பாய்ச்சே ஆகணும் அப்படின்னா நான் இதுதான் பாய்ப்பேன். பிகாஸ் நான் இன்ன வரைக்கும் கன்சீலருக்கு வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ப்ராடக்ட் நான் கண்டுபிடிக்கல சீப்பான ப்ரைஸில். ஸோ செப்போரா தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பெஸ்ட்டுன்னு, சீப்பான ப்ரைஸில் த பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் நோஸில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு, இங்கே ஜஸ்ட் கொஞ்சமாக, அண்ட் தென் என்னோட கண்ணில். ஓகே, இப்போ நான் பார்க்க எப்படி இருக்கேன்? தேய்மை தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். கான்சீலர் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போறேன்னா பிளாண்ட் பண்ண போறேன். பிளாண்ட் வந்து பிளாண்ட் இல்லை, பஞ்ச் வச்சு அழகா இப்படி நான் பிளாண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணாடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிளாண்ட் பண்ணுறதா இருக்கு. ஆக்சுவலி கண்ணாடியிலாம் மேக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை, கொஞ்சம் பிளாண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ என் மூஞ்சி கொஞ்சம் சோகமாக இருக்குது. பிகாஸ் ஆஸ் யூஷுவல் என்னோட ஸ்டோரேஜ் முடிஞ்சு போச்சு. இதை நான் பிளாண்ட் பண்ணாமலே வர ரொம்ப நேரமாக வச்சுருந்தேன். ரொம்ப கஷ்டங்க ஸ்டோரேஜ். இந்த ஐஃபோன் இருக்க ஸ்டோரேஜ் முடிஞ்சு போகுது. இந்த ஃபோன் வாங்குறப்போ ஆக்சுவலி நான் திங்க் பண்ணலை. நான் வந்துட்டு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்தமாரி ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு. பை த வே இப்படி தான் பிளாண்ட் பண்ணிக்கணும். பிளாண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தாட்டே எனக்கு கிடையாது. ஆனால் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா quite difficult for me to record something. ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஸ்டோரேஜ் முடிஞ்சிருது. நான் இப்போ தான் வந்துட்டு இந்த கண்ணு நான் பிளைண்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஸ்டோரேஜ் ஃபினிஷ். ஓகே, டக்குன்னு போயிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாம் செக் பண்ணேன், என்ன முடிஞ்சு போச்சு, என்னது இப்படி அப்படின்னு முடிஞ்சிருச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ லெட் மீ கண்டினியூ. திரும்பவும் ஸ்டோரேஜ் முடிஞ்சிருப்போது. ஓகே, அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு என்னோட ஐஷேடோ பேலட். இது நான் எங்கே வாங்கினேன்னு எனக்கே ஞாபகம், நான் ரொம்ப வருஷமாக என் கூட இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்னோட பாதி திங்ஸ் எல்லாமே காணோம், எங்கே வச்சேன்னு தெரியல, தூக்கி வீசிட்டுனா ஞாபகம் இல்லை, ரூம் க்ளீன் பண்ணப்போ காணா போச்சு. ஸோ தேடிட்டு வரேன் என்னோட ப்ரஷ்ஷை. ஓகே, இப்போ நான் வந்துட்டு டக்குன்னு குயிக்காக நான் எப்படி ஐஷேடோ அடிக்கிறேன்னு நான் செய்கிறேன்னு, ஐ மீன் அப்ளை பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கலர் நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் குயிக்காக இந்த மேக்கப் செஞ்சுருவேன். ஆக்சுவலி நான் வீடியோ இருக்கிறனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது. அப்படி இல்லைன்னா 10 மினிட்ஸில் நான் ரெடியே ஆயிடுவேன். 10 மினிட்ஸில் ஹேர் எல்லாம் செஞ்சு மேக்கப் எல்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுவேன். ஐயோ, ஓகே, கரெக்டாக பண்ணுறேன். ஆக்சுவலி கண்ணாடி பார்க்காம பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் மேக்கப், ஐ மீன் இந்த கேமரா மட்டுமே பார்த்து பண்ணுறது இன்னுமே கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நேரில் பார்க்குறப்போ இது வந்துட்டு லைட்டாக இருக்குது, ஆனால் கேமராவில் வந்துட்டு இது நான் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யா, இப்போ நான் குயிக்காக காட்டுறேன். ஓகே, இவ்வளவே தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கலர் தான் நான் அப்ளை பண்ணுவேன், அதுக்கு மேலே நத்திங். ஓகே, அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐலைனர் அடிக்க போகிறேன். ஐலைனர் வந்துட்டு நான் இன்னைக்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஷீனில் வாங்கினேன். யூஸ்வலி நான் வந்துட்டு இது பாய்க்க மாட்டேன், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக சொல்லியா என்னோட பாதி ஜாமா காணா போச்சு. எங்கே போச்சுன்னு தெரில, தூக்கி வீசினா எதுவுமே தெரில. திங்ஸ்லாம் திரும்ப வாங்கிட்டு எனக்கு டைமும் இல்லை. அதனால நான் இப்போ கொஞ்ச நாள் இது பாய்ச்சிட்டு இருக்கேன். யூஸ்வலி நான் எது வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பாய் பண்ணி கேட்டிங்கன்னா Silky Girl. Yeah, Silky Girl is my one of the favorite eyeliner. அதோட ஃபோட்டோ முடிஞ்சால் நான் இங்கே போடுறேன். செம்ம ஒரு ஐலைனர். அதோட ஃபினிஷிங்கே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்துட்டு ஐலைனர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அடிப்பேன். அதாவது இது வரைக்கும் தான் வரும், ஃபுல்லாக வராது. எனக்கு ஃபுல்லாக வர்றது பிடிக்காது. ஃபுல்லாக ஐலைனர் அடிச்சோன்னா ரொம்ப டிப்பிக்கலாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும், ஹோம்லியாக அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னாக கியூட்டாக நல்லா இருக்கும். நான் ஐலைனர் அடிச்சுட்டேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன இந்த பிள்ளை மேக்கப் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னிச்சு, நான் ஐலைனரே இவ்வளோ கேவலமாக அடிச்சிச்சு நினைக்கலாம். ஆக்சுவலி இதோட ஐலைனரே கிடையாது, என்னோட ஐலைனர் காணா போச்சு. இது நான் ஆப்ஷனலாக தான் இன்னொன்று பாய்க்கிறேன். ஓகே, ஐலைனர் இஸ் டன். ஸோ நான் ஐலாஷஸ்க்கு இது ஃபர்ஸ்ட்டு பாய்க்கிறேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஐலாஷஸை இப்படி கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த முடி அழகாக அப்படி கர்ல் ஆயிரும். ஓகே, அப்படி அடுத்து வந்துட்டு என்னோட
என்னோட ஃபேவரட் மஸ்காரா. இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இங்கே தான் நான் மஸ்காரா அப்ளை பண்ணேன். அண்ட் இதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்க. ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கும். இன்னைக்கு எனக்கு ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சா என் ஃபோனில். நான் ரொம்ப டென்ஷனாக ஆயிட்டேன்னா அதனால ரொம்ப வளர்றேன். மஸ்காராவை போயிட்டு ஐலைனர் சொல்கிறேன், ஐலைனரை போயிட்டு ஐ ஷேடோ சொல்கிறேன். எனக்கு தெரியல, நான் இல்லை. ஐயோ மஸ்காரா அடிச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணலையா? ஸோ இல்லையா? அதனால வந்துட்டு இப்போ நான் சும்மா நான் டெய்லி செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காது டெய்லி அப்ளை பண்ணுறதுக்கு. பட் எனக்கு சும்மா வந்துட்டு காட்டுறேன் என்னோட அண்டர் ஐக்கு நான் என்ன பண்ணுவேன்னு. ஓகே, இது வந்துட்டு நான் காட்ட மாதிரி. இது வந்துட்டு ஹிமாலயா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல உள்ள காஜல். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் கண்ணுக்கு இங்கே கீழே இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இப்போ நான் அப்ளை பண்ணின இந்த இந்த காஜலையே நான் ஸ்மச் பண்ண போகிறேன். ஓகே, சும்மா அப்படி சொமட்டா ஆகும் தான், இல்லைன்னு இல்லை. பட் எண்ட் ஆஃப் த ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். சாரி. ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ஐஷேடோவையும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இங்கே கீழே அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், கண்ணு பியூட்டிஃபுல்லாக காட்டும். ஸோ யா, ஓகே. இப்போதான் இந்த கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட மஸ்காராவை நான் கீழே இங்கே அப்ளை. ஓகே, கேன் யூ see the difference? அவ்வளோ அழகா இருக்கும் கண்ணு பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி நல்லா பெரிய கண்ணு உள்ளவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், குட்டி கண்ணு உள்ளவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா ஐ மேக்கப் ரெடி, டன். இப்போ ஃபேஸ்க்கு நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். எஸ், நான் இவ்வளோ நேரம் என் ஃபேஸ்க்கு ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணால் நான் ஆல்ரெடி ஃபேஸில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த ஐ மேக்கப் செஞ்சாலே ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மேக்கப் பண்ண மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து இதுதான். வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் சரி, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் சரி, இந்த ஃபவுண்டேஷனை தான் நான் அப்ளை பண்ணுவேன். என்னோட இப்போதைக்கு ஃபேவரட். லைக் சீப்பாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சீப் கிடையாது ஆக்சுவலி. இது வந்துட்டு 160 or 140 கிட்ட. இட்ஸ் நாட் சீப், ஆனால் ஸ்டில் அஃபோர்டபுள். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ யா, சும்மா டாட் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்னோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் ஐ மேக்கப் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகாமல் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் போடுறது ரொம்ப முக்கியம். உங்கள் முகத்துக்கு எவ்வளோ நீங்கள் மேக்கப் பண்ணாலும் உங்கள் கழுத்து உங்கள் காது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது. தட்ஸ் மை ஃபேவரட். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்துட்டு ப்ளஷ்ஷு அப்ளை பண்ணுறேன். ஸோ சேம் அதே ஷேட், இந்த ஷேடை தான் நான் இப்போ எங்கே அப்ளை பண்ணுவேன். நான் வந்துட்டு அதே தான் வைப்பேன். இதான் சொல்லியா, இது வந்து சிம்பிள் மேக்கப். ஸோ சிம்பிள் மேக்கப் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ப்ளஷ்ஷு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஒரு பிட் எடுத்துட்டு நான்
இப்படி, அதாவது இப்படி மேலே இங்கேருந்து இப்படி போவோம். எப்பவுமே உங்களோட காது கிட்ட இருந்து இது வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா ஷார்ப்பாக நல்லா அழகாக இருக்கும். ஓகேயா? மேக்கப் பார்க்குறதுக்கு ஓகே. 2 சைட் பாருங்கள். நான் இந்த சைட் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் வந்துட்டு கொஞ்சம் பிளைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு சைட் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சைட் அப்ளை பண்ணவே இல்லை. ஆனால் பாருங்கள், த டிஃப்ரென்ஸாக இந்த 2 சைடுக்கும் அப்படி பார்க்குறப்பே நமக்கு தெரியும். சேம் அதே மாதிரி நான் இங்கேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ப்ளஷ் போடுறப்போ அதிகமாக பேய் மாரி ஆச்சு, க்ளவுன் மாரி நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னு நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஓகே, இப்போது கொஞ்சம் கூட அப்ளை பண்ணிக்கிறேனே ப்ளஷ்ஷு. ஓகே, இந்த இடத்துல நான் கூட அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டையாக இருக்கேன். ஓகே, இன்சைட் கரெக்டாக இருக்கு. ஆனால் இன்சைட் நான் கூட அப்ளை பண்ணிட்டேன். மூஞ்சி பார்க்கறதுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த ப்ரஷ்ஷோட எக்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிப்போம். ஓகேவா? நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா எவென்ச்சுவலி நம்ம எல்லா ப்ராசஸையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம பவுடர் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இப்போது செப்போராவோட இந்த ஒரு பவுடர், ப்ரெஸ்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் இப்படி தொட்டு இந்த இடத்துல மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஆல் ஓவர் ஃபேஸுக்கும் நீங்கள் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸஸ் அப்படியே காண வேணும். தென் நீங்கள் வந்துட்டு க்ரீம் லாஸ்ட்டாக செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணுறப்போ அது அப்படியே காணாவே போயிடும். ஸோ இந்த பவுடரை லைட்டாக அப்படி டேப் 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 பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளவு. நான் யூஸ்வலாக வெளியே போகிறதா இருந்தேன்னா இந்த அளவுக்குலாம் மேக்கப் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் சிம்பிளாக தான் போவேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னா சிம்பிள் மேக்கப் சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சோண்டு ஹைலைட்டர் எடுத்து இந்த சைட் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஹைலைட்டர் எடுத்து நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். இங்கே நான் பாருங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணல. ஸோ இங்கே அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நான் என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் இங்கே கொஞ்சமோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் அந்த ப்ளஷ் கொஞ்சோண்டு எடுத்து இங்கே என்னோட நோஸில் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிப்பேன். இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து எனி ப்ரௌன் ஷேட் இஸ் ஸ்டில் ஓகே. நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வெளிச்சமாக அப்படி வெள்ளையாக இருந்தால் பெயிம் இருக்கும். ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் ப்ரௌன் ஷேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா பவுடர் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் திரும்பவும் எங்கே போவேன்னா என்னோட கண்ணுக்கே திரும்ப போவேன். அதாவது இந்த அண்டர் ஐ. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட் இந்த பவுடர் எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம மூஞ்சில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்ணில் கீழே போட்ட அந்த ஒரு பர்டிகுலர் ஐ ஷேடோ வந்து காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால திரும்ப போயிட்டு நான் கொஞ்சோண்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, மேக்கப் ப்ரோ கிடையாது, இப்படி தான் நான் கிளம்புவேன். ஃபைனல் டச்சப் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். நான் என்ன லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரீசன்ட் டைம் ஃபேவரட் விச் இஸ் ஃப்ரம் ஷெயின். ஓகே, ஷீ கிளாம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், அதாவது ஷெயின்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ இதுவுமே ஷெயினோட லிப்ஸ்டிக் தான். தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் தென் ஷெயினோடைய ப்ராடக்ட் தான் also my favorite. So இதை 3 வச்சு தான் நான் இன்னைக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இந்த லிப் லைனர் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஷீ கிளாமோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஆல்சோ.
ஸோ நீங்கள் கேட்கலாம், நம்மளால லிப் பாம் போட்டின இந்த எக்ஸஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாமான்னு. நீங்கள் பண்ணுற மேக்கப்பில் அந்த எக்ஸஸ்லாம் ஆல்மோஸ்ட் காணாமல் போயிருக்கும். ஸோ நீங்கள் அது மேலேயே வேணால் கொஞ்சோண்டு இப்படி நீங்கள் எடுத்துட்டு கீழே நம்ம லிப் லைன் பண்ணுவோம். லிப் லைனர் போட்டோன்னு எப்பயுமே இப்படி செய்வேன். அப்படிலாம் செஞ்சுன்னா கொஞ்சம் ஸ்மச் ஆகும். அதுக்கப்புறம் இது மை ஃபேவரட் கைஸ், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், ஆல்சோ ஃப்ரம் ஷெயின். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் இது மேட் ஃபினிஷ்டாக ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ காய விடும். இதை காய விட்டதுக்கு அப்புறம் ஸோ இதை உள்ளுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லுக் வந்து எப்படி இருக்கும்னா ombre லிப் மாதிரி இருக்கும். தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸ்? வா, the best product. ஓகே, ஸோ மேக்கப் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் போயிட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன். ஓகே, சோ பாருங்க, இது வந்துட்டு பஞ்சாப் ஷூட் போட்டு அழகா நிக்கிறேன்னா, சோ இதுக்குமே இந்த வந்துட்டு இந்த ட்ரெஸ் ஐ மீன் இந்த மேக்கப் வந்துட்டு சூட் ஆகும். வந்துட்டு கோ லுக்கா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் செய்வேன். அவ்வளவுதான் இந்த மேக்கப்பே, இவ்வளவுதான். இந்த இந்த மேக்கப் கூட நீங்க வந்துட்டு ஈவன் சாரி கூட கட்டினா ரொம்பவே அழகா இருக்கும். சோ ஈஸியா சுலபமா எப்படி இவ்ளோ சிம்பிளா ஒரு மேக்கப் செய்யுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதுக்கு மேலேயும் இன்னும் இந்த மாதிரி நிறைய மேக்கப் லுக் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் என்கிட்ட இன்னும் நிறையவே ஐடியாஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐடியாஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ that's all guys. யாரெல்லாம் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. Bye.